எல்லோருக்கும் வணக்கம். நான் தேவநாதன், கரும்பு டாட் இன்னோட முன்னாடி வீடியோவில் நம்ம ஸ்கோர்ஸுங்கிற ஃபீச்சர் அதை பார்த்தோம். அதாவது மதிப்பெண்கள் தமிழில் இருக்குது, அதோட ஃபீச்சர் பார்த்தோம். இப்போ அதில் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, நம்ம இந்த சார்ட்ஸில் இந்த 9 விதமான சார்ட் காமிச்சேன் நான். 1 இங்கே 4 5 6 7 8 9. அந்த 9லையும் அஷ்டகர்மாவோட ஸ்கோர் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்திருக்கு, ஒவ்வொரு லக்னத்துலேயும் ஒவ்வொரு கிரகத்துக்கும். அதை கூட்டி இங்கே வந்து ஒரு ரிசனிங் ஆர்டரில் போட்டு வேணுங்கிற அளவுக்கு பார்க்குற மாதிரி வந்தது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். அதுக்கு வந்து ஒரு கலர் கோடிங்கும் இருக்குது. நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்களா தெரியல. குருக்கு இந்த கலர், அந்த மாதிரி ஒரு டக்குன்னு பார்த்த உடனே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது மாதிரி கலர் கொடுத்துருக்கு. இந்த கலருக்கு கர்மாக்காக இந்த கர்மா வந்து இந்த கலர் அப்படின்னு உங்களுக்கு நினைவு வச்சுக்கிறதுக்காக தானே தவிர வேற ஒன்றும் இந்த கலருக்கு ஒரு மீனிங் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கோர்ஸை மட்டும் போதுமா, இல்லை இதுக்கு மேலே தேவைப்படுதா அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தவங்களுக்கு வந்து அதை கைட்லைன்ஸ், நீங்கள் அவங்களோட கர்மாவை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு அஸ்ட்ராலஜராக நீங்கள் கைட்லைன்ஸ் கொடுக்குறீங்க யாருக்கும் அப்படின்னா, நல்லாவே தெரியும் இது பத்தாதுன்னு. ஏன் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து இப்போ தொழில் பார்க்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பார்க்கணும்? நீங்கள் வந்து 6 பார்க்கணும், 10 பார்க்கணும் இல்லையா? இப்போ ஒருத்தரை பற்றி பார்க்கணும், ஒருத்தருக்கு பார்க்கணுன்னாலே ஃபஸ்ட்டு லக்னம், அப்புறம் லக்னாதிபதி, அதுக்கப்புறம் ராசி. ராசினா சந்திரன் இருக்கிற நட்சத்திரம். இப்போ இது மூணுத்தையும் பார்க்கணும்னா எப்படி எடுத்துக்கிறது? இப்போ லக்னத்துக்கு 100%, லக்னாதிபதிக்கு 100%, ராசிக்கு 50% எடுத்துக்கணும். ஸோ அதுதான் இந்த மைக்கர்மாவில் பண்ணுது. இப்போ மைக்கர்மான்னு எடுத்தீங்கன்னா, மொத்தமாக இந்த பர்டிகுலர் பர்சன், அவருக்கு இங்கே வந்து டெஸ்ட் ஒன்றுன்னு இருக்குது, அந்த பர்சனுக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே மேலே வந்து பேர் வந்து வரல, அதை நான் ஆட் பண்ணிடுறேன். இங்கே வரணும், அது மிஸ் ஆகிருக்கு. அந்த பர்சனுக்கு என்னென்ன கர்மா இருக்குது அப்படின்றது காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்கோரில் இருக்கிற லக்னம், லக்னாதிபதி, இது ரெண்டுத்துக்கும் 100% எடுத்துட்டு, ராசிக்கு 50% எடுத்து, நாம் ஒட்டு மொத்தமாக ஆட் பண்ணி மொத்தம் கூட்டு போட்டேன்னா என்ன வருமோ அதை எடுத்து நான் டிசைனிங் ஆர்டரில் வச்சேன்னா, இவருக்கு வந்து சனி கர்மா மேலோங்கி இருக்கு. அப்போது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே போனாலே உங்களுக்கு சொல்லும். சனி கர்மா 5.7 காட்டுது, அது 28% இருக்கு. இங்கே பார்க்கலாம். நீங்கள் எப்படி நீங்கள் டூல் டிப்லையும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அந்த கார்டு ஒன்றும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்னென்னு காட்டும். இப்போ பாருங்க, நான் தமிழில் சர்ச் பண்ணுறேன். இப்போது பார்வை கிரக பாவ கர்மா எப்படி, கிரக கர்மா என்ன, கிரகச்சார பாவ கர்மா என்ன, கிரக கர்மா, இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் டோட்டல் போட்டுட்டு சந்திரனாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து 50% தான் எடுத்துருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சில இடத்துக்கு சந்திரனோட இது வரும். அப்படி வந்ததுன்னா அது 50% தான் எடுத்துருக்கும். இதை மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டோட்டலில் காட்டுறது தான் இங்கே. சரிங்களா? இதே இப்போ வந்து வாழ்க்கை துணை அவங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா அது எப்படி வருது புரியுதுங்களா? எந்த கர்மா ஃபர்ஸ்ட் வருது, எந்த கர்மா செகண்ட் வருது? தாய், தந்தை, இளைய சகோதரர், 3ஆம் வீடு, மூத்த சகோதரர். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரகன் கூட இருக்கு இல்லையா? இளைய சகோதரன் செவ்வாயும் காரகன். காரகனுக்கு 50% எடுத்துட்டு அப்புறம் அந்த மூணாம் வீடு 3ஆம் அதிபதி, அதை வச்சு இது வருது. சரிங்களா? இதில் அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு சின்ன பிழை இருந்ததுன்னா அதை வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். இது வந்து ஒரு மேஜர் எஃபர்ட்டுங்கிறதுனால சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியராக தெரியும். இப்போ ஹவுஸ் த்ரீ லார்டு காரகா. ஐ திங்க் இப்போவே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வரும்போது வேறு மாதிரி காட்டுது தமிழில். இது வந்து தனித்தனி கார்டாக காட்டாமல் ஒரு இதில் காட்டுது. அதை நான் கரெக்ட் பண்ணிடுறேன். இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தனித்தனியாக வருது. இப்படி தான் இருக்கணும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி எல்டர் சிப்ளிங், எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன்,
இந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். இன்க்ளூடிங் உங்களோட அம்மாவோட அந்த நபரோட அம்மாவோட ஆக்குபேஷன் என்ன, ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் என்ன, மதர் இன்லாஸ் ஆக்குபேஷன் இல்லை, ஃபாதர் இன்லாஸ் ஆக்குபேஷன் இல்லை, அவரோட வரக்கூடிய மனைவி இல்லை, ஆல்ரெடி கல்யாணம் இருந்தாங்கன்னா அவங்க கலத்துற ஆக்குபேஷன், மனைவியோ புருஷனோட ஆக்குபேஷன் அப்படிங்கிறதும் இதில் டீட்டெயில்டாக இங்கே உண்டு. சரிங்களா? இந்த தமிழில் ஒரு சின்ன பக் இருக்குது, அதை நான் கரெக்ட் பண்ணிடுவேன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து மை கர்மாங்கிறது. சரிங்களா? இதில் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து இன்னும் பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொரு வீடியோவாக நான் வரேன். நன்றி.